ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டில் தேங்காய் பால் எடுத்துட்டு தேங்காய் பூ வேஸ்ட்டாக இருந்துச்சு. அதில் ஒரு கேரட்டு, பனை வெல்லம், கொஞ்சோண்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். மைதா மாவை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிட்டு அது உள்ள மைதா மாவு உள்ள இந்த டஃபிங்கை வச்சு ரெடி பண்ணிட்டேன். இதை அப்படியே இட்லி குக்கரில் ஒரு 10 நிமிஷம் வேக வைத்து எடுத்தோன்னா ஸ்வீட் மோமோஸ் ரெடி. வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற தேங்காய் பூவை தூக்கி போட்டுறாதீங்க. அது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போது நம்ம இட்லி சட்டியில் வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டதுக்கப்புறம் மோமோஸ் ரெடி ஆகிடும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.